ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டோரி என்னென்னு நம்ம ட்ராமாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்துனே ஒரு டெலிவரி கேர்ளை தான் காட்டுறாங்க. இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் சூயி. இவனும் ஹோட்டலுக்கு யாருக்கோ டெலிவரி பண்ணுறதுக்கு வந்திருக்கா. இந்த ரூம் தானே சொன்னாங்க, எந்த ரூம்னு தெரியலேன்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு வரும்போது பார்த்தா அங்கே ஒருத்தன் டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துறான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்னன்னு கேட்குறதுக்குள்ளே வாயை முடிக்கிட்டு அவன் சொல்கிறான், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எனக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என் பாடியை டிக்டாஸ் பண்ணுறதுக்கு அவனோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அவன் ஒன்றா ஸ்டே பண்ணுறான். நம்ம ஹீரோயினுங்க கத்த முடியாத அளவுக்கு வாய் நல்லா இருக்க முடிக்கிறான்னா அவனும் கண்ணில் மாஸ்க் போட்டிருக்கான். அதனால் அவனோட ஃபேஸுமே என்ன ஏதுன்னு தெரியல நம்ம ஹீரோயினுக்கு. கடைசியில் நம்ம ஹீரோயின் அவன் ஸ்டே பண்ணிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பார்க்க பாவமாக இருக்குது. அப்போ அவனும் ஏதோ ஒரு ரிங்கு மாதிரி எடுத்து நம்ம ஹீரோயின் சாட்டில் வச்சுட்டு, இன்னைக்கு நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா, கண்டிப்பாக அதுக்காக நான் உனக்கு திருப்ப எப்போவாவது ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு எப்போ ஹெல்ப் வந்தாலும் நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறானா. ஆனால் நம்ம ஹீரோயின் நீ யார் என்ன எங்கே இருக்கா அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அதே மாதிரி அவன் வச்ச ரிங்கையும் இவன் பார்க்கவே இல்லை. இவன் மட்டும் அந்த சேட்டை வாங்கிட்டு வேகமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட் பார்த்துறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வேகமாக அவன் டக்குன்னு இடிச்சுட்டு அங்கேருந்து போயிடலாம். அதனால அவன் சரியாக ஃபேஸை கவனிக்கல போல இருக்குது. அதோட இவனும் சார் இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுனா நம்ம ஹீரோ இப்போ பரவாயில்ல, நான் பெட்டராக இருக்கேன்னு சொன்னால், ஆனால் சீக்கிரம் வாங்க சார், ஏன்னா உங்களோட பிரைடு இப்போ வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ ஃபூ. இவனுக்கு தான் எனக்கு மேரேஜ். அதோட இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அப்பா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உனக்கு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இது கேட்டு நம்ம ஹீரோயின் என்னது எனக்கு மேரேஜா, எதுக்கு திடீர்னு மேரேஜ், என்னால் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளை தான் அவங்க ஸ்டெப் மதருக்கோ டக்குன்னு கணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டு, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எடுத்து வளர்த்தா நீ என்ன இவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு இருக்கா, இன்றைக்கி என் பொண்ணுக்கு மேரேஜ், ஆனால் என் பொண்ணுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை, அதனால் நீ அவளுக்கு பதிலாக இந்த மேரேஜ் நீ தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனை கெஞ்சிரா, ப்ளீஸ் வேண்டான்ட்டே என்னை விட்டுடுங்க, எனக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க அப்பா கோவந்துடுது. என்ன நீ ஏற்று பேசிக்கிட்டு இருக்கா, பெரியவங்க எது செஞ்சாலும் உன் நன்மைக்கு தான் செய்வோம், ஒழுங்காக நாங்கள் சொன்னபடி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவம் கம்பெடுத்து நம்ம ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அடி தாங்க முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்துறாக்க. அதோட நம்ம ஹீரோயினையும் மனப்பொண்ணு அலங்கரித்து அதோட அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு கூட்டிகிட்டு வராங்க. பாவம் நம்ம ஹீரோயினால் நடந்து கூட வர முடியல. அதோட வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே பார்த்தா ஒரு லேடி அவங்க பையனும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் போல இருக்கு, இவன் பிரதர் போல இருக்குது. அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஓ நீ தான் லில்லியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதாவது நம்ம ஹீரோயின் அப்போ அவங்க சிஸ்டருக்கு பதிலாக தானே வந்திருக்கா, அவள் சிஸ்டர் பேர் தான் லில்லி. ஆனால் இவெல்லாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, பார்த்தா அழகாத்தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மேலே கையை வச்சு நம்ம ஹீரோயின் டக்குன்னு கையை தட்டி விட்டோன்னா அவனும் நம்ம ஹீரோயின் கணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டான். நான் யாருன்னு தெரியுமா, என் பிரதருக்கு தான் அவனை இப்போ மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துக்கிறாங்க, இந்த வீட்டில் நாங்கள் வைக்கிறதான் சட்டம், எங்கள் பேச்சு கேட்டு நீ ஒழுங்காக நடக்கணும், இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதோட அங்குள்ள மேனேஜர் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த யானை அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான், இந்த நாடகம் எவ்வளோ நாள் தான் இப்படி போயிட்டே இருக்க முடியும், சீக்கிரம் இவனை ஒழிச்சு கட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் மற்றவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுல, அதனால இன்னும் கொஞ்ச நாள் இவனை வச்சிருந்துட்டு சாவடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ இங்கே ரூமில் வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட், சார் சீக்கிரம் நீங்கள் படுங்க, ஏன்னா உங்களோட பிரைடு வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி இந்த நாடகம் எவ்வளோ தூரம் தான் போதும் நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் பெட்டில் படுக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ ஒரு வெஜிடபிளாக நடிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அப்போ தான் அந்த மேனேஜரும் கூட்டிகிட்டு நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. இதுதான் எங்கள் சார் ஃபூ, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி கோமாவில் இருக்காரு அப்படின்னு சொன்ன பிறகு தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, என்னது கோமாவில் இருக்கிற பேஷண்ட்டா, இவருக்கா என்னை மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்க மேனேஜர் சொல்கிறாங்க, 3 வருஷமாக இவருக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, அதனால தான் உன்னை மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோம், இந்நிலை நீ தான் இவர் நல்லபடியாக கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் நான் எப்படி கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீ டெய்லி இவரோட பாடியெலாம் நல்லா வாஷ் பண்ணி விடணும், நல்லா பார்த்துக்கணும், மருந்து மாத்திரை சாப்பாடெலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்காள். அந்த மேனேஜர், நீ ஒழுங்காக ஃபூசாரை பார்த்துக்கணும், இதுக்காகத்தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவனுமே கொஞ்சம் ரூடாக தான் நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து போகிறான்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போனாலும் ரூமுக்கு அதெல்லாம் சாத்திட்டு வந்துட்டு அப்படி நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்து சொல்கிறா, நீங்கள் தான் ஃபூவா, என் பேர் லில்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏன்னா இவன் ஒரு சிஸ்டரோட பேர் தானே இப்போ வச்சிருக்கா, அதனால என் பேர் லில்லி, நான் தான் இப்போ உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் பார்த்துட்டு, பரவாயில்லையே கோமால் இத்தனை வருஷமாக கிடக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா ரொம்ப அழகாத்தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசில் சொல்லிட்டு, சரி உங்கள் பாடி
பாடியை நான் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறாளாம். நம்ம ஹீரோ அப்படி கண் முழிச்சு பார்க்குறான். இவ யாரும் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனையும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவளோட பக்கத்தில் உட்காந்து சேட்டை கலாட்ட போகிறா. சாரி, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டேன், உங்களுக்கு பாடியை மட்டும் வாஷ் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே பேசிக்கிட்டு அவனோட சேட்டெலாம் அப்படி கழட்டி விட்டுக்கிட்டு இருக்காளா. ஆனால் அந்த நேரம் பார்த்து பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா வேறு யாரும் இல்லை, அந்த யான் பொறுக்கி போய் தான் நிற்கிறான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் எதுக்காக என் ரூமுக்கு வந்தான்னு சொன்னால் வேறு எதுக்காக வருவான், அம்மா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனே பாவம் கோமால 3 வருஷமாக இருக்கான், அவனோட சட்டையெல்லாம் நீ கழட்டி நீ என்ன செய்ய போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் வாய மூடி, நீ பேசுகிற மாதிரி தப்பாக எதுவும் இல்லை, நான் அவருக்கு பாடி வாஷ் பண்ணுறதுக்காக தான் என் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீ எதுக்கு அவனுக்கு பண்ணணும், பேசாமல் நீ எனக்கு சேவை பண்ணுமா, ஏன்னா பாவம் நீ சின்ன பொண்ணாக இருக்கா, அவனுமே வெஜிடபிளாக இருக்கான், அதனால பேசாமல் நீ என்னையே சந்தோஷப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் விடு போய் நீ விட போறியா இல்லையா, நான் கத்தி கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அதுக்கு அவனா சொல்கிறான், இது என் வீடு, என்னை மீறி இங்கே யாரும் வர மாட்டாங்க, உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயினை ஓடி போய் கதவை திறக்க பார்க்குறா. இங்கே அந்த மேனேஜரை ஸ்டெப் மதர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், சார் உள்ளே போயிருக்காங்க, ஏதோ சத்தம் கேட்குது, இது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்களாம் நீ எதையும் பற்றி கவலைப்படாத, ஏதாவதுனா என் பையன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனா நம்ம ஹீரோயின்ட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்ன தைரியம் தான் உன் அண்ணன் பொண்ணாட்டிட்ட இந்த மாதிரி நடந்துக்குவா, என் புருஷன் மட்டும் எந்திரிச்சாரு அவ்வளோத்தான் அவனை சும்மா விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையில் கிடைக்கலாம் எடுத்து அவன் மேலே விசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனா என்னது உன் புருஷன் உன்னையே காப்பாற்ற போகிறானா, அவன் படுத்த படுக்கைய 3 வருஷமாக கிடக்கிறான், அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கே என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன், இப்போ அவன் பெட்டுலேயே அவன் முன்னாடியே அவன் பொண்ணாட்டியை நான் டச் பண்ணுறேன், அவனால் என்ன செய்ய முடியுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வேணும்னாலும் அந்த பெட்டில் போட்டுட்டு இவனு தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ தான் அப்படியே படுத்த படுக்க கல் மாதிரி இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் டக்குன்னு அங்குள்ள கிளாஸ் எடுத்து அவன் மண்டையை உடச்சோன்னா அவனை என்ன தைரியம் தான் நீ என்னையே அடிக்குவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை போட்டு அவன் அடின்னு அடிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினோட சட்டையை அப்படி லைட்டாக வளர்க்குறான்னா பார்த்தா முதுகுலாம் ஏற்கனவே காயமாக இருக்குது. என்னடி ஏற்கனவே வேற ஒருத்தவங்க கூட இருந்துட்டு தான் இங்கே வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கானா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வச்சுக்கிற அந்த ரிங்கு கீழே விழுக்குது. உடனே இவங்கெல்லாம் போனப்போ நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு உட்காரான். அப்போ தான் அவனும் கவனிக்கிறான் அங்கே உள்ள ரிங்கை, இந்த ரிங்கு எப்படி இங்கே வந்துச்சு, அப்போனா இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா, அப்போ நைட்டு நான் இந்த பொண்ணோட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு இவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றான். இங்கே நம்ம ஹீரோயின் அவனையும் இழுத்துட்டு ஹாலில் போகிறான். ஆனால் இவனும் சொல்கிறான், ஆண்டி என்னை காப்பாற்றுங்க, உங்கள் பையன் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனை சொல்கிறான், அம்மா இந்த பொண்ணு நல்லவா கிடையாது, இவ ஏற்கனவே ஒருத்தவன்ட்ட இருந்துட்டு வந்திருக்கா, உடம்பெல்லாம் காயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவங்களும் என்னது நீ தப்பான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஆமாம் இவ தப்பான பொண்ணாக தான் இருக்கிறா, பணத்துக்காக தான் உன் குடும்பமே நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு அவங்க ஸ்டெப் மதரும் எட்டி உதைக்கிறாச்சு, உன்னை மாதிரி பொண்ணை போய் தெரியாமல் இப்படி மருமலாக கூட்டிகிட்டு வந்தேனே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயினை இல்லை நான் அந்த மாதிரி பொண்ணே இல்லைன்னு சொன்னால், ஓ அப்படியா நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லையா, அப்போனா உன் சட்டையை கலாட்டினா எல்லா உண்மையே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிறீங்க, இது மட்டும் என் புருஷங்க தெரிஞ்சிச்சு அவ்வளோத்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே மிரட்டுறா. என்னதுடி உன் புருஷன் அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனே இங்கே சாவ கிடக்கிறான், எங்கே எல்லாரும் இங்கே இவரோட சட்டையை கலாட்டுங்க, நான் சொல்கிறது உண்மை, இவன் ரொம்ப தப்பானவா அப்படிங்கிற மாதிரி அந்த யானும் சொன்னோன்னா அங்கே உள்ளவங்களும் பாவம் நம்ம ஹீரோயின் சட்டையை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் நம்ம ஹீரோயினா இவனை விடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த நேரம் பார்த்து நம்ம அசிஸ்டண்ட்டு கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசார் கண் முழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சிறாங்க. என்னது கண் முழிச்சிட்டாங்களா, அது எப்படி கண் முழிச்சா, 3 வருஷமாக படுத்த படுக்கையாக தான் நான் இருந்தேன். ஆமாம் இப்போ தான் கண் முழிச்சாங்க நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த யானை நம்ப மாட்டேங்கிறான். என்னது உண்மையா, என் அண்ணன் கண் முழிச்சிட்டாரா, அதே எப்படி உடனே கண் முழிக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் என்னால் நம்பவே முடியலையே, போய் தானே சொல்கிறா, நீ ஏதோ ட்ரிக் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவ்வளோதான், இதை பார்த்தோன்னா அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க பிரதரும் பயந்துறாங்க, என்னது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோட கையில் லைட்டாக அப்படி ஆடணுன்னா நம்ம ஹீரோயின் ஆமாம்மா இப்போ கை ஆடுனுச்சு, நான் பார்த்தேன், என் ஹஸ்பண்ட் முடிச்சிட்டார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்குமே கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஆனால் அவங்க ஸ்டெப் மதர் சரி இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிக்க வேண்டாம், சரி நீ உங்களை கூட்டிகிட்டு உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் அங்கே அசிஸ்டண்ட் வாங்க மேடம் நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயும் கூட்டிகிட்டு போகிறாங்களா. ஆனால் யானு கேட்குறான், அம்மா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அதான்டா எனக்குன்னு தெரியல, 3 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தவன் திடீர்னு இன்னைக்கு எப்படி எழுந்திரிச்சான்னு தெரியல, உடனே இவனை ஒழிச்சு கட்டுனா அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அதோட அசிஸ்டண்ட் ரூம்பு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை பெட்டில் படுக்க போட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், மேடம் நீங்கள் பூசாரனில் அப்படியே பார்த்துக்குறங்க, இப்போ தான் கண் முழிச்சிருக்காரு, ஆனால் இவருக்கு இன்னுமே சுயநலவு வரலை, அதனால் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறங்க, ஏதாவது ஹெல்ப் இருந்தால் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே இந்த விண்டோ வழியாக போகிறான்னா அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்க்குறேன், என்னது இவன் விண்டோ வழியாக போகிறான், அப்போ இந்த வழியாக தானே வரான், அப்போனா முதல்ல இந்த
விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயினும் அந்த விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இனிமேல் எப்படி அவர் இந்த உள்ளே வரான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து உட்கார வந்தவ அப்போ தான் சொல்கிறா, என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு தப்பு நடந்துருச்சு. அதாவது மேரேஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நாள் நைட்டு நான் டெலிவரிக்காக போயிருந்தேன். போன இடத்துல ஒருத்தன் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணிட்டான். நான் அவனை வந்து போலீஸில் மாட்டி விடலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அடுத்த நாள் வந்து உங்களுக்கு எனக்கு மேரேஜ்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நானும் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு. மற்றபடி உங்களை நான் ஏமாத்தலாம்னு நினைக்கவே இல்லை. நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அப்படி கண் கலங்கிக்கிட்டு இருக்கா. சரி சரி ரொம்ப லேட்டாச்சு, நம்ம படுத்துங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு, இந்த பெட்டு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் கொஞ்சமாக எனக்கு இடம் கொடுத்தா போதும், நான் உங்கள் கூடயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெட்டிலே நம்ம ஹீரோயின் படுத்துங்கிறாளா. ஆனால் தூங்கின உடனே பாவம் நம்ம ஹீரோவை போட்டு படாப்படுத்துகிறா. கையை தூக்கி போடுறதும் பெட்ஷீட் இழுக்கிறதும் அங்கிட்டு நகல்றது இங்கிட்டு நகல்றதுன்ட்டு அவனை போட்டு ஒரே அலப்பறையாக பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் பொறுத்து பொறுத்து பார்க்குறான். ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் தள்ளி தள்ளி வந்ததில் பாவம் நம்ம ஹீரோ கடைசியில் கீழே விழுந்துட்டு ஐயோ இதுக்கு மேலே இவ கூட என்னால் படுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனு கீழே படுத்துங்க. நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சு ஐயோ எங்கே காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு பார்த்தா கீழே அவன் படுத்து கிடக்கிற பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு, இவர் எதுக்காக கீழே வந்து படுத்தாரு, ஒருவேளை இவருக்கு கீழே படுக்கணும்னு தோணுச்சோ, ஒரு முழிச்சிட்டாரா என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை உண்மையிலே அவர் எந்திரிக்கல, இருந்தாலும் என்னமோ தெரியல, ஒருவேளை கீழே தூங்கணும்னு தோணுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு சரி அப்போ நம்மளும் கீழேயே படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கீழேயே படுத்துக்கிறான். ஆனால் இவன் நல்லா தூங்கின பிறகு நம்ம ஹீரோ அவளை தூக்கி அப்படி பெட்டில் போட்டுட்டு நீ எப்போவுமே கஷ்டப்படக்கூடாது, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளை பெட்டில் தூக்கி படுக்க போட்டுட்டு உடனே அங்கே உள்ள மறைச்சி வச்சுக்கிற ஃபோன் எடுத்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுறான். நீ என்ன செய்வே எது செய்வே தெரியாது, இவனுக்கு ஏதாவது பிஸ்னஸ் வேலைன்னு கொடுத்து அந்த யானத்தை அந்த ஊரை விட்டு கலப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அதோட படுத்துங்கிறான். அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்ப வருது. நல்லா தூங்கிட்டோம், எங்கே இவர் காணோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஆமாம்ல இவருக்கு நைட்டு கீழே படுத்து கிடந்தாரு, ஆனால் நானும் கீழே படுத்து கிடந்தேன், நான் எப்படி மேலே வந்தேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மேனேஜர் வந்துடுறாரு. வந்தவர் நம்ம ஹீரோ கீழே படுக்கிற பார்த்துட்டு என்ன தைரியம் தான் எங்கள் சாரை கீழே படுக்க போட்டு நீ மேலே படுத்து கிடப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவ்வளோ இல்லை நான் ஒன்றும் செய்யவே இல்லை, அவர் தான் வந்து கீழே படுத்து கிடக்கிறாரு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னா தெரியாதுன்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல. ஆனால் இவரும் அதோட நம்ம ஹீரோவை தூக்கி பெட்டில் போட்டுட்டு எனக்கு என்னமோ உங்கள் மேலே டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கோமா பேசிட்டு அங்கேருந்து அவனும் வந்தவன் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிற ஸ்டெப் மதட்ட சார் வந்து கீழே தான் படுத்து கிடந்தாரு, ஆனால் நான் செக் பண்ணி பார்த்தேன் அவர் இன்னும் வந்திருக்கல, அவருக்கு இன்னும் சுயநுணவு வரல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கண்டிப்பாக அவருக்கு ஒன்றும் சுயநுணவு வரல இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் கேட்குறாங்க. இவனும் இல்லைன்னு சொன்னேன்னா இருந்தாலும் இன்றைக்கே நம்ம பாய்சனை கொடுத்துறணும், அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரி நீங்கள் சொன்னப்படியே நான் செஞ்சுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயினா அதோட நம்ம ஹீரோவுக்கு வந்து வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வரா. இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. சரி சரி இது என்னோட ஹஸ்பண்ட் தானே, இல்லை வைக்கப்படுறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சேட் பட்டன் அப்படியே அவுத்து விட்டுட்டு அப்போ தான் பாடியை பார்க்குற பரவாயில்லையே இவர் வந்து 3 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கான்னு சொல்கிறாங்க, ஆனால் கட்ஸ்லாம் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி அவனோட பாடியை அப்படியே டச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறவ அதோட சரி அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போனோன்னா நம்ம ஹீரோவை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவளும் வந்து நம்ம ஹீரோவுக்கு தொலைச்சி விட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே மேனேஜர் வந்துட்டு சாருக்காக நான் சிக்கன் சூப் கொண்டு வந்திருக்கேன், இதை சாரு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோ அவனுக்காக வச்சிருந்த சிக்கன் சூப்பை வந்து கீழே தள்ளி விட்டுறான். ஏன்னா அதில் வந்து பாய்சன் கலந்துருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அடடா இது எப்படி கீழே விழுந்துச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்த அந்த சிக்கன் சூப்பை நம்ம ஹீரோவுக்கு வந்து ஊற்றி வைக்கிற அந்த பவுலில் அவரோட கீழே கொட்டி இருக்கிற எல்லாத்தையும் இவங்களும் தொடச்சி எடுத்தோன்னா அப்போ தான் மேனேஜர் வராரு. என்ன நீங்கள் சாருக்கு சிக்கன் சூப் கொடுத்துட்டீங்களான்ட்டு, இல்லை இன்னும் கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி நீங்கள் கொடுங்க, என் கண்ணால் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் சூப்பை நம்ம ஹீரோவுக்கு கொடுக்க இதெல்லாம் அந்த மேனேஜர் ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா இதுக்காக இப்படி வலுக்கட்டாயமாக வந்து கொடுக்க சொல்கிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே அவரோட வெளியில் வந்த மேனேஜர் நான் என் கண்ணால் பார்த்துட்டேன், அந்த சிக்கன் சூப் அவங்க சாருக்கு கொடுத்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதை கேட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் சீக்கிரம் இறக்கணும், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரோட அப்பா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதோட அந்த பவுல் எடுத்துகிட்டு வெளியே வரல. உன்னை வாமா உட்கார என் பக்கத்தில், நேற்று உங்க கூட சரியாக பேச முடியாமல் போயிடுச்சு, என் பேர் சீலா, நான் ஃபூவோட வந்து ஸ்டெப் மதர், இருந்தாலும் என் சொந்த பையனாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், 3 வருஷம் நடந்த ஆக்சிடெண்ட்டில் தான் அவன் இந்த மாதிரி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட அப்பா வந்துடுறாங்க போல இருக்குது. நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நேற்றுக்கு ஏதோ கண் முழிச்சான் ஃபூ அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்ட உண்மையா அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்கும்போது ஆமாம் அப்படி தான் அந்த அசிஸ்டன்ட் சொன்னாங்க, அதனால தான் சரி எதுக்கும் இருக்கட்டும்னு டாக்டரை வர சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டரும் வந்துடுவாங்க செக் பண்ணி பார்க்குறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் நம்ம ஹீரோயினை பற்றி இது யார் அப்படிங்கிற மாதிரி, இதுதான் நம்ம ஃபூவோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டெப் மதரை சொன்னோன்னா ஓ அப்படியேன்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ டாக்டரும் வராரு. வந்துட்டு என்னாச்சு எதுக்காக என்னை கூப்பிட விட்டீங்க, ஒன்றில் நேற்று ஃபூ வந்து கண் முழிச்சதா சொன்னால் அதான் எதுக்கு நீங்கள் போய் அவர் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சரிஞ்சிட்டு போனவன் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபூக்கு என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா உங்கள் அப்பாவும் டாக்டரை பற்றி ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு
கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த மேனேஜர் இந்த அம்மா தான் சிக்கன் சூப் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம் சிக்கன் சூப் கொடுத்தேன் நீங்கள் தானே கொடுக்க சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இந்த மேனேஜரா நான் வந்து நல்ல சிக்கன் சூப் தான் கொடுத்தேன், இந்த அம்மா தான் ஏதோ பாய்சன் கலந்து கொடுத்துருச்சு போல இருக்குது, அதான் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவனா வந்து வாண்டடாக சொல்லிடுறான். ஆனால் டாக்டரும் ஓ அப்படியா அப்போ சிக்கன் சூப்பில் தான் பாய்சன் கலந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்கள ஸ்டெப் மாதிரி எல்லாருமே கவலைப்படுறாங்க, என்னது இறந்துட்டேன்னா அது எப்படி நேற்று தானே கண் முழிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோயின் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஐயோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த சிக்கன் சூப்பை தான் நான் கொடுத்தேன், நானும் அதை தானே குடித்தேன், நான் நல்லா தானே இருக்கேன், அப்போ எப்படி அவர் மட்டும் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த மேனேஜர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ நான் இவ்வளோ நாள் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னேன், இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு சரி எதுக்கு அந்த குக்கிங் பண்ணுற அந்த மெய்டையும் கூப்பிடுன்னு சொன்னால் அந்த அம்மாவை 10 வருஷமாக இங்கே தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரி மற்றவங்களையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த டாக்டரும் அங்கே உள்ள கப்பெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சிக்கன் சூப்பையும் அப்படி பார்த்துட்டு இந்த சிக்கன் சூப்பில் தான் ஏதோ பாய்சனை கலந்துருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் ஒன்றுமே பண்ணல, நீ தானே கொடுத்தா, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு அந்த மேனேஜரை போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஸ்டெப் மதரும் அடி பாவி நான் உன்னை எவ்வளோ நல்லவன் நினச்சேன், வந்த உடனே பூவை வந்து கொலை பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி. உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்த அவங்க மாமனாருக்கும் கோவம் வந்துடுது. அங்கே இருக்கிற எல்லாருமே போட்டு நம்ம ஹீரோயினை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மேனேஜரும் அங்குள்ள கத்தி எடுத்துகிட்டு வந்து என்ன தைரியம் தான் எங்கள் பூசாரை வந்து நீ இந்த மாதிரி கொலை பண்ணுவோம், நீ சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை குத்த போகிற நேரத்தில் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே எல்லாரும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா நம்ம ஹீரோ தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே உள்ள எல்லாருமே அப்படியே அதிர்ச்சிடுறாங்க. அவங்க அப்பாவும் கேட்குறாங்க உனக்கு ஒன்றும் ஆகலையா, நீ உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க நான் இவர் இறந்து போயிட்டேன்னு சொல்லவே இல்லையே, அவருக்கு என்ன கொடுத்தீங்கன்னு மட்டும் தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த மேனேஜர் நம்ம அசிஸ்டன்ட் வந்து பிடிச்சிக்கிறான். ஆனால் ஸ்டெப் மதர் என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் செத்தன்னு யார் சொன்னது, டாக்டராக சொன்னார், அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவன் தான் வாண்டடாக சிக்கன் சூப்பில் பாய்சன் அது இதுன்னு சொன்னாங்க, அதுவும் தேவையில்லாமல் என் ஒய்ஃப் மேலே எதுக்கு பழிய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோனை தூக்கிட்டு உண்மையில சிக்கன் சூப்பில் பாய்சன் போட்டது அவனாக தான் இருப்பான், அதனால தான் அவனாக வாண்டடாக வந்து இந்த மாதிரி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடான். அதுக்கு மேனேஜர் இல்லை நான் எதுவுமே பண்ணலை, நான் அப்பாவி, நான் இங்கே எத்தனை வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன் என் மேலே பழிய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு டாக்டரும் சொல்கிறான் ஃபூக்கு என்ன கொடுத்தீங்கன்னு மட்டும் தான் கேட்டேன், நீ நான் தானே வாயை விட்டா அவருக்கு பாய்சன் கொடுத்துருக்காரு, அவர் இறந்துட்டாரு, ஸோ கண்டிப்பாக இது நீ தான் செஞ்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொன்னோன்னா இன்னும் அவனும் கதறி அழுகிறான், ஐயோ நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க ஸ்டெப் மதரும் அவனை பார்த்துட்டு முறைக்கிறாங்களா. அவரோட அந்த மேனேஜர் வர வழியில் பழியை நம்ம மேலே ஏற்றுக்குவான், இல்லாட்டி நம்ம ஃபேமிலியை அவங்க கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கெஞ்சி கதுறான். ஆனால் நம்ம ஹீரோட அப்பாவா இவர் ரொம்ப வருஷமாக அவன் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தான், அதுக்காக அந்த எல்லா எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை தூக்கி போகிறான். அதில் அந்த மேனேஜர் வந்து பாய்சன் வாங்கியிருப்பான்ல அந்த ஃபோட்டோ தான். இதில் பாருங்கள் இவர் வந்து காசு கொடுத்து அந்த பாய்சன் வாங்குறாரு, இந்த பாய்சன் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, இவ்வளோ பணம் இவர்கிட்ட ஏது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்குறான். அதுக்கு அந்த மேனேஜர் சார் நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவை கேட்குறான் இது நீ மட்டும் தான் பண்ணியா இல்லை அவங்க கூட வேறு யாரும் சேர்ந்து பண்ணாங்களா, ஏன்னா உனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு ஏது எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன்னா அதுக்கு அது எதுவுமே சொல்லாமல் இருந்த மேனேஜரும் அப்புறம் இல்லை இது நான் மட்டும் தான் பண்ணேன், இதுக்கு பின்னாடி யாரும் இல்லை, யார் சொல்லி நான் பண்ணலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவை சொல்கிறான் நீ எதுக்காக நீ என்னை கொல்ல பார்க்கணும், என்னை கொல்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அவன் எதுவுமே சொல்லாமல் சார் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஏதோ ஆசைப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஏதோ உளறானா. ஆனால் நம்ம ஹீரோ சரி இவனுக்கு போலீஸில் கொண்டு போய் கொடுங்க, அங்கே எல்லா உண்மையும் வர வைக்குவாங்கன்னு சொன்னேன், சார் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவனும் கெஞ்சிடான். ஆனால் நம்ம ஹீரோ இல்லை இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆனால் அவனை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான் இவர் மட்டும் தான் இது தனியாக செஞ்சுருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நான் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஸ்டெப் மதரை வந்து வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம், ஹவுஸ் அரெஸ்ட்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இது கேட்டு அவங்களும் அப்படி பயந்துறாங்க. என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பையன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோட அப்பாவும் சொல்லிடுறாரு என் பையன் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும், அதனால அவனோட முடிவு என்னவோ அப்படியே இருக்கட்டும், நீ கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரா. ஆனால் நம்ம ஹீரோ ஆமாம் யாரும் வெளியே போக வேண்டாம், இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க நானும் கண்டுபிடிக்கணும், எனக்கு ஆக்ஷன் ஆனதே ஒரு டவுட்டு தான், அதுவும் யாரோ வேணும்னாலும் என்னை கொல்ல பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதனால் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான்னா. உடனே அவங்க ஸ்டெப் மதருக்கு நம்ம ஹீரோயின் மேலே கோவம் திரும்புது, எல்லாத்த காரணம் இவ தான், இவ வந்த உடனே எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு, இவ தான் எதோ சொல்லி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோ நான் தான் இப்போ தான் கண் முழிச்சு எந்திரிச்சு வரேன், அதுக்குள்ளே இவ எப்படி என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்க முடியும், தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்க அப்பாவும் பார்த்துட்டு ஆமாம்மா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, இது
கொஞ்ச நாளைக்கு நீ எங்கேயும் போகாமல் நம்ம வீட்டில் போய் ஸ்டே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த ஸ்டெப் மதரும் அவரோட அங்கேருந்து போகிறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் ஆக மொத்தம் அந்த சூப்பரை கீழே கொட்டினது நான் தான், ஆக மொத்தம் உங்களை ஒரு வகையில் நான் காப்பாற்றிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னது நீ கீழே கொட்டினியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் அம்மாம்மா அதாவது கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா வந்து சரி நான் கொஞ்சம் உன்ட்ட பேசணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சொன்னோன்னா நம்ம ஹீரோ நீ பேசிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து போகிறானா. அதோட நம்ம ஹீரோட அப்பாவும் நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதோ லீலா சொல்லி தான் இந்த மேரேஜ் நான் ஒத்துக்கிட்டேன், மற்றபடி நீ யார் என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ தான் என் பையன் கண் முழிச்சிருக்கான், அதுக்குள்ளே உங்களுக்குள்ள எந்த ஒரு உறவு வேண்டாம், அதாவது நான் உன்னைய வந்து அதுக்குள்ளே மருமலாக ஏற்றுக்கல, நீ அது வரைக்கும் அவனுக்கு இங்கே சேவை பண்ணிக்கிட்டு கொண்டுக்கிட்டு ஒரு சர்வெண்ட் மாதிரி இருக்கணும், இதை பற்றி என் பையனுக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அவர் ஏன் இந்த மாதிரி சொல்கிறான்னு தெரியல. ஆனால் நம்ம ஹீரோயின் சரி அங்கிள் நீங்கள் சொன்னபடியே நான் கேட்டு நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்காளா. இங்கே அசிஸ்டண்ட்டாக நம்ம ஹீரோ பார்த்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் கோமாக்கு போகவே இல்லை, இருந்தாலும் இந்த 3 வருஷம் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா இதில் மாட்டுவாங்களான்னு நம்ம இதுக்காகத்தான் இந்த நாடகம் நடிச்சுக்கிட்டு தான், ஆனால் திடீர்னு எதுக்காக அந்த நாடகத்தை கழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை இது தேவையில்லாமல் என்னோடய ஒய்ஃப் வந்து சம்மந்தப்படுறான், அதனால தான் நான் இந்த மாதிரி எந்திரிக்க வேண்டியதாக போயிடுச்சு, இருந்தாலும் அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன், அதனால நீ அவளுக்காக ஒரு ரிங்கு வாங்கிட்டு வான்னு சொன்னோன்னா அந்த அசிஸ்டண்ட் சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து போகிறான்னா. பார்த்தா நம்ம ஹீரோயின் இவனுக்காக ஏதோ ஒரு சூப்பு மாதிரி கொண்டு வந்திருக்கா, இந்தாங்க அந்த சூப்பு குடிங்க அப்படிங்கிற மாதிரி. என்னது மறுபடியும் சூப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். ஐயோ இது நல்ல சூப்பு தான், இதில் எதுவும் கலக்கலங்க, இது நானே மேட் பண்ணது, உங்களுக்கு வந்து உடம்பு வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக டாக்டர் கொடுத்த மெடிசனில் தான் சூப் பண்ணியிருக்கேன், இதை குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து இந்த சூப் அப்புறமா பார்த்துக்கலாம், ஆனால் உனக்கு அம்மா ஆகணும்னு ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அம்மாவா, ஐயோ அதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம், நீங்கள் பேசாமல் இந்த சூப்பை குடிக்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறான். நம்ம ஹீரோவா இல்லை எனக்கு இந்த சூப்லாம் ரொம்ப கசக்கு, நான்லாம் குடிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான்னா. நம்ம ஹீரோனா ப்ளீஸ் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. நம்ம ஹீரோ எதுக்கு டைம்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே யாரோ வெளியில் நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அது யார் அப்படிங்கிற மாதிரி பயந்தோன்னே பார்த்தா நம்ம அசிஸ்டண்ட் தான். ஒன்றும் இல்லை எதுவும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன அப்பப்போ விண்டோலேருந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் அந்த விண்டோவை நான் வந்து லாக் பண்ணால் தான் சரியாக வரும் போல இருக்குது, தயவுசெய்து இப்போலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து போகிறாளாம். நம்ம ஹீரோ கைப்பிடிச்சிட்டு என்ன அதுக்குள்ளே அங்கேருந்து போகிறா, அவன் இப்போ போயிடுவான், இனிமேல் அடிக்கடி வரமாட்டான், ஆனால் நான் கேட்டதுக்கு நீ ஒன்றும் பதில் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பதில் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அந்த சூப்பை குடிச்சா குடிங்க இல்லாட்டி போங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து போயிடா. அதோட அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஏதோ பிரெட்டு சாப்பிட்டுக்கிட்டு வர அப்போ தான் உங்களுக்காக ஒரு பொக்கே வந்துக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்த பொக்கையை வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறான். என்னது பூவா, நல்லா தான் இருக்குது, ஆனால் பூண்டா எனக்கு அலர்ஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொக்கையில் தான் நம்ம ஹீரோ வந்து ரிங் வச்சிருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோ மேலண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஐயோ அந்த பூலாம் எனக்கு அலர்ஜிப்பா எனக்கு வேண்டாங்கிற மாதிரி அவள் டஸ்ட்பினில் தூக்கி போட்டா. இதை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன சார் ரொமான்ஸாக ஏதாவது மேடம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி தூக்கி போட்டு போகிறாங்களே, அதனால தானே நீங்கள் கொடுத்த ரிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அசிஸ்டண்ட் வேகமாக கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனா அது அலர்ஜி போல் இருக்குது, தும்மிக்கிட்டே வர. ஆனால் நம்ம அசிஸ்டண்ட்டும் சொல்கிறான் நீங்கள் அந்த பொக்கையை தூக்கி எதுக்காக டஸ்ட்பினில் போட்டிங்கன்ற, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஐயோ அதில் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ரிங் இருக்குது, உங்களுக்காக சார் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, அதான் சர்ப்ரைஸாக அந்த பொக்கையில் வச்சுக்கிறேன்னு சொன்னால் அட பாவிகளா இவ்வளோ காஸ்ட்லியான ரிங்கை வந்து பொக்கையில் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பார்க்குறா. அதுக்குள்ளே டஸ்ட்பினை வெளியே கொண்டு போய் வச்சுட்டாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் வாயில் பிரெட்டோட அந்த டஸ்ட்பினில் உள்ளதை தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோனோட கசின் வந்துட்டு ஐயோ என்னாச்சு உனக்கு அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு கேவலமான நிலமை வரும்னு நினச்சி கூட பார்க்கலேன்ட்டு நம்ம ஹீரோயினை அடிச்சுன்னா நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. வாயை மூடு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் இல்லை, நான் நல்லா ராணி மாதிரி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பதில் பேசுகிறா. இருந்தாலும் அவள் ஐயோ பாவமாக இருக்குது, நல்ல வேலை நான் வந்து இந்த மேரேஜ் பண்ணிக்கல, இல்லாட்டி எனக்கும் ஒரு நிலமா தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அந்த பொக்கையை கையில் எடுத்துக்கிறா. அப்போ தான் அந்த கசினோட லவ்வரும் கீழே இறங்கி வரான். ஆமாம் இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இவ தான் என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொன்னா, என்னது உன் சிஸ்டரா, பரவாயில்லையே உன் சிஸ்டர் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொன்னா, உன்ன என்ன தைரியம் நீ அவளை போய் அழகாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி இவளும் சண்டை பிடிக்கிறாளா. ஓ சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோயினுக்கும் அவளுக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் வந்தோன்னா அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன தைரியம் தான் தேவையில்லாமல் எங்கள் மேடத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஒழுங்கு மரியாதை இங்கே போயிருங்க இல்லாட்டி அடி வாங்கிட்டு போயிருங்கன்னு சொன்னோன்னா ஆனால் அவங்களும் பயந்து அங்கேருந்து போயிடறாங்க. நம்ம ஹீரோயின் சரி இது கூட பேசிக்கிட்டே இருந்ததில் நான் அந்த பொக்கையை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொக்கையும் எடுத்துக்கிட்டு அவளோட அவங்களும் உள்ளே போய்கிட்டு இருக்கான். இங்கே லீலாவாக சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவன் இவ்வளோ பேசிட்டு போகிறான்ட்டு. இல்லை எனக்கு என்னமோ இவங்கெல்லாம் பெரிய ஆளுக்க மாதிரி இருக்குது, நம்ம அதுக்குள்ளே சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான்னா. கடைசியில் ஒரு வழியாக அந்த ரிங்கை நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு இந்த பூண்டை எனக்கு அலர்ஜிப்பா அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு பரவாயில்லையே உங்கள் சார் அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ அழகான ரிங் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து யாருமே எனக்கு கிஃப்ட் கொடுத்ததே இல்லை, ஏன்னா சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கும் என்னை பிடிக்காத அதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அப்போ தான் நம்ம ஹீரோ அப்படியே எதார்த்தமா கைய பார்க்குறான். பார்த்தா கையில நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டுருக்குது. என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்டோன்னே, அசிஸ்டன்ட்டே கீழ நடந்தது எல்லாத்தையும் சொல்லி காட்டினோன்னே, "அண்ணா யார் அவ?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்குறான்னா, "அவ யாரும் இல்ல என்னோட கசின் தான்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. "இருந்தாலும் உன் கசின உடனே கூப்பிடு" அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றாங்களா. "அண்ணா எதுக்காக? இது சின்ன காயம் தான் சரியா போயிரும்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ விடமாட்டேங்கிறான். "இல்ல, இல்ல என் பொண்டாட்டிய புல்லிங் பண்ணவள நான் சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அவன் கசின கூப்பிட்டோன்னே அவளும் திமிரா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. "ஆமா இது யாரு? இது இன்னொரு பாடி கார்டா?" அப்படிங்கிற மாரி கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோயின் வாய மூடு இவர் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவளாம் வந்து நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்ப நக்கலாவும் கிண்டலாவும் பேசிக்கிட்டே இருக்கா. ஐயோ போனா போது பாவம் அப்படிங்கிற மாதிரி உனக்காக நாங்கள் வாழ்க்கையெல்லாம் கொடுத்தோம். நீ என்னண்டா இப்போ என்னையே வந்து இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டுக்கிறீங்களா? ஆமாம் இதுக்கு உனக்கு காசு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவன் அப்போ தான் அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு நான் சொன்னதை செய் அப்படிங்கிற மாதிரி கண்ணை கட்டுன்னு அவனை கத்தி எடுத்துகிட்டு வந்து அவள் கையில் குத்துற மாதிரி வந்தவனா நம்ம ஹீரோயின் பயந்துடா. உன்னை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவளுமே பயப்படுறா. ஏன்னா என் பொண்டாட்டியை வந்து புல்லிங் பண்ணவங்கள யாரும் சும்மாட மாட்டேன், அதனால அவளை தள்ளி விட்டு அந்த கையை வந்து கட் பண்ணால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறோன்னா நம்ம ஹீரோயின் ஐயோ என்ன பண்ண போகிறீங்க, ஐயோ என்ன இது காலமா இப்படி பண்ணுவீங்க, அது ஏதோ சின்ன காயம், அது பாருங்கள் காயமே மறைஞ்சு போச்சு, இதுக்கெல்லாம் பாவம் என் சிஸ்டரை ஒன்றும் பண்ணிட வேண்டாம் ப்ளீஸ் அவளை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட சொல்கிறா பாவம் என் சிஸ்டர் அவளை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் உன் கையை காயப்படுத்தினால சும்மா விட முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ணை காட்டினோடனே அந்த அசிஸ்டண்ட்டு அந்த லில்லியோட கையை பிடிச்சி முறிக்கிறான் போல இருக்குது. வலிக்குதே என் கை உடைச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின். பாவம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அங்கே அந்த லில்லியோட லவ்வர் வந்துட்டு என்ன தைரியம் தான் இவ கையை பிடிச்சி உடைக்குங்க நீங்க எல்லாம் யாரும் அப்படிங்கிற மாதிரி வந்தவன் அப்பதான் பார்க்குறான் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவர் பூ மாதிரிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு சாரி ஏதோ தெரியாமல் நடந்துச்சு இதுக்கெல்லாம் நீங்கள் கோவப்படாதீங்க, இவ ஏதோ தெரியாமல் அவள் சிஸ்டரை வந்து சும்மா கிண்டலாக அடிச்சிட்டு இருந்துட்டா அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை, இதுக்காலம் இவ்வளோ பெரிய தண்டனை வேண்டாம் சார், இதோட மன்னிச்சு விட்டுட்டுங்கன்னு சொல்லிட்டு வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுனா அவள் ஐயோ என் கையை உடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவள் கத்திக்கிட்டு இருக்காளாம். நான் அதுக்கு இவனா சொல்கிறான் கைதானே போனால் போயிட்டு போகுது வா பேசாமல் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டாங்கன்ட்டு போகிறானா. நம்ம ஹீரோயின் பாவம் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே யாராவது இவ்வளோ புல்லிங் பண்ணதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோ தான் இன்னைக்கு கை பொண்ணுச்சு அப்புறம் தலை தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் பற்றியா அப்படிங்கிற மாதிரி அவளும் எந்திரிச்சு போகிறான். இந்த லில்லியோட லவ்வரா இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அநேகமாக இவர் பூவாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இவ்வளோ சொல்கிறா வளராதிங்க, ஃபுல்லாக வந்து இறத்து போயிட்டான்னு நினைக்கிறேன், அவனா படுத்த படுக்கையா ஏதோ வெஜிடபிளாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி. உண்மை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு என்னமோ இது டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு எல்லா உண்மையும் தெரியும், இவ லில்லி கிடையாது, இவ சூயி தான், லில்லிக்கு பதிலாக தான் இவ வந்திருக்கான்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சுட்டு வேணும்னாலும் சொல்கிறான் இன்னைக்கு நீ டிரைவிங் பண்ணு ஏன்னா உனக்கு கார் நல்லா ஓட்ட தெரியும் நான் கேள்விப்பட்டேன்னு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஆமாம்மா கார் நல்லா ஓட்ட தெரியும், ஆனால் எனக்கு என்ன தெரியும் லில்லிக்கு தானே ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டு நான் கார் ஓட்டவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு ஐயோ எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது, என்னால் கார் ஓட்ட முடியாது, பேசாமல் அந்த அசிஸ்டண்டே ஓட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை அப்படியே ஆக்ட் கொடுத்துட்டு வேகமாக காரில் போய் உட்காந்துட்டு வாங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நடி ஒன்று எத்தனை நாளைக்கு தானே உண்மையை சொல்லாமல் நடிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோ சரி என்ன பண்ணுறான்னு அப்புறமா பார்க்கலாம் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதோட அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்களா. நம்ம ஹீரோவும் புக்கெலாம் அது இதுன்னு படிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. ஒன்று அசிஸ்டன்ட் வந்து என்ன சார் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா, மேடம் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துடா. என்னது நீங்கள் இன்னைக்கு எனக்கு டோர் வழியாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ என்ன பேசிக்கிட்டு இருக்கா சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி கத்துறோன்னா சார் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து போனோன்னா உடனே நம்ம ஹீரோயினே இவன் எப்போ பார்த்தாலும் விண்டோ வழியாக தானே போவான், இன்னைக்கு என்ன இந்த பக்கம் போகிறான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம விண்டோ டோரை வந்து நான் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோனோ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்தாங்க பாலை குடிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா அதுக்கு அவன் எனக்கெல்லாம் பால்லாம் குடிக்க எனக்கு மூடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை நீங்கள் குடிச்சாகணும் உங்கள் உடம்புலாம் ரொம்ப வீக்காக இருக்குது, அதான் நீங்கள் குடிங்களா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவா ஏன் உனக்கு அம்மா ஆகண்டே ஆசையிலேயே நீ அதை பற்றியே யோசிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு இப்போதைக்கு அந்த உறவை பற்றிலாம் எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியல, நான் உங்களை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் போட்டு எனக்கு புல்லிங் பண்ணி அடித்து வெளியே விரட்டிட்டீங்களாக்கும் என்ன பண்ணுறது, அதனால் இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோவா வந்து கேட்க மாட்டேங்கிறான். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, உனக்கு நான் சொல்கிறது புரியலையா அப்படிங்கிற மாதிரி நான் ஹீரோ கேட்டேன்னா இப்போ என்ன உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் வரணுமா உங்களுக்கு கிஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் வேகமாக வந்தவா டக்கு நம்ம ஹீரோ தோலை வந்து உளுந்து கடிச்சிடா. உன்னா நம்ம ஹீரோவை அடிப்பாவி நீ என்ன மனுஷியா இல்லை நாயா இப்படி உளுந்து கடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி என்கிட்ட எப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்களாக்கா அப்புறம் இதை விட ஒரு பலமான கடி தான் கிடைக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மிரட்டுறா.
அதுக்கு நம்ம ஹீரோ, "ஓ அப்படியா நீ கடிப்பியா? ஆனால் அப்படி கடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? உன் சிஸ்டருக்கு என்ன நடந்துச்சு அதுதான் உனக்கு நடக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்போ நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்குறா, ஆஹா நம்ம சிஸ்டர் கையை உடச்சி விட்டாங்களா, அதை பற்றி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பெருசாக பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சார் இப்போ நிம்மதியாக தூங்குவீங்களா, நான் அந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து நைஸாக நழுவி போயிடா. நம்ம ஹீரோ, சரி சரி நீ எப்படி இருந்தாலும் இங்கே வரதானே செய்யணும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு என்னென்னு தெரியல, திடீர்னு வாமிட் வந்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு திடீர்னு எனக்கு இப்படி வாமிட் வருது, என்னாச்சுன்னு தெரியலையே, சரி டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம், அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக பெட்ரூம் போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், என்னாச்சு எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கீங்கடே, நேற்று நைட்டு நீ எதுக்கு திரும்ப வரவே இல்லை, நீ எங்கே போயிருந்தாண்டு, நான் பக்கத்து ரூமில் போய் படுத்துங்கன்னு, என்னது பக்கத்து ரூமில் போய் ஸ்டே பண்ணியா, இதுக்காக நீ அங்கே ஸ்டே பண்ணா, நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, உன்னை இப்போ என்ன சொல்கிறீங்க, இப்போ என்ன தான் உங்களுக்கு வேணும், இப்போ அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க, என்ன என்னோட உயிர் வேணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்டோன்னா, நம்ம ஹீரோ, உன் உயிரெலாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக என்னோட ஷோல்டரை வந்து ப்ரெஸ் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஓ அவ்வளோதானா இப்போவே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படி ப்ரெஸ் பண்ணுறா. என்ன நான் ப்ரெஸ் பண்ணுறது நல்லா இருக்கா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நம்ம ஹீரோ, பரவாயில்ல, பட் இருந்தாலும் இது மட்டும் பத்தாது, வேறு ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி கிஸ் கேட்குறான். என்னது கிஸ் அப்படிங்கிற மாதிரி, ஏன் இப்போ என்ன கிஸ் தர மாட்டியா, இது கூட உன்னால் தர முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கோவமாக எழுந்திரிச்சோன்னா, ஐயோ என்ன நீங்கள் இதுக்கெல்லாம் கோவச்சுக்கிறீங்க, இப்போ என்ன உங்களுக்கு கிஸ் தானே வேணும், சரி சரி நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கணத்தில் கொடுத்தோன்னா, என்ன இது பப்பி கிஸ்ஸாக இருக்குது, இந்த மாதிரிலாம் கிஸ் கொடுக்கக்கூடாதுமா, நம்மளாம் அடல்ட் கிஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவளுக்கு ஆசையாக கிஸ் கொடுக்குறான். அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கோ வெக்கம் தாங்க முடியல. நீங்கள் என்ன இப்போலாம் அளந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, போங்க போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப, நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தான் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்குறான். அதாவது இவங்க லில்லி கிடையாது, இவங்க சூயி தான், லில்லிக்கு பதிலாக தான் இவ வந்திருக்காங்க. ஆனால் நம்ம லில்லியை மேரேஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் நிறைய அமௌண்ட்டு டவுரியாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ சரி சரி இந்த மாதிரி அவங்க மாற்றி விளையாடுறாங்க, இவங்களை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன், இதை பற்றி சூயிக்கு எதுவும் தெரிய வேண்டாம், அதுவும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் வந்து என்னோட மேரேஜ் விஷயமா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், அதாவது ரிசப்ஷன் வச்சுருக்கான் போல இருக்குது, அதுக்கு இன்விடேஷன் கார்டு எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சார் அதே மாதிரி உங்கள் பிரதரும் ஊர்லேருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னேன்னா, ஓ அப்படியே அவன் வந்துட்டானா, அப்போ அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கார்டு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த யானை அந்த இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கிட்டே வரான். அம்மா கேள்விப்பட்டியா, ஃபூக்கு நாளைக்கு வந்து ரிசப்ஷனா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அந்த கார்டை படித்து பார்த்துட்டு அந்த சார் வந்துட்டு, சார் இதில் பேர் வந்து லில்லின்னு போட்டிருக்குது, ஆனால் ஃபோட்டோ வந்து சூய் ஃபோட்டோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். உடனே லீலாவும் கேட்குறா, நீ என்ன சொல்கிறேன்ட்டு, ஆமாம் எனக்கு நல்லா தெரியும் இந்த ஃபேமிலியை பற்றி, ஏன்னா நான் அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் அங்கே லில்லிங்கிறது வேறு பொண்ணு, இந்த பொண்ணோட பேர் சூயின்னு சொன்னோன்னா, இதெல்லாம் கேட்ட யானை உங்கள் அம்மாவும், ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, ஓகே இதில் என்ன இருக்குன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த யானும் கிளம்பி நேராக அந்த லில்லி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே என்னன்னு தெரியல, நம்ம லில்லிக்கு பேசி வச்சுக்கிற மாப்பிள்ள இந்த மேரேஜ் வேண்டாம், நான் இதை வந்து கேன்சல் பண்ணுறேன், அதனால் உங்களுக்காக கொடுத்த டவுரி அமௌண்ட் எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே லில்லியுமே உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா, எதுக்கு திடீர்னு இந்த மேரேஜை கேன்சல் பண்ணுறீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்து இந்த யான் வந்துடான். சிஸ்டர்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் என்னென்ன இவன் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோன்னா, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உன்னை அவனு சொன்னான், இவங்க தான் அந்த ஃபூவோட பிரதர்ஸு, யங் பிரதர் அப்படிங்கிற மாதிரி. உன்னை என்ன சார் நீங்கள் அப்படின்ட்டு, இங்கே பாரு லில்லிக்கும் ஃபூக்கும் ஏற்கனவே வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, ரிசப்ஷன் வேறு இப்போ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கார்டை கொடுத்தோன்னா, இதை கேட்டுட்டு என்னது உனக்கு மேரேஜ் ஆச்சா, என்னடி இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லோரும் பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் லில்லிக்கு பதிலாக வந்து சூயை அனுப்பியிருந்தோம், அதுதான் இவ்வளோ குழப்பம் போல இருக்குன்ட்டு, ஆனால் அந்த குழப்பமே நம்மளுக்கு வந்து சாதாரணமாக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி. உடனே இதெல்லாம் புரியாது லில்லி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு, ஆமாம் உண்மையிலே ஃபூக்கு வந்து உன்னைய தான் நான் மேரேஜ் பண்ணுறதா இருந்துச்சு, உன் பேர் தான் இன்விடேஷன் கார்டுலேயும் போட்டிருக்குது, பேசாமல் நீ அவனுக்கு மனைவியாக போய் நெல், உனக்கு நான் எல்லா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறானா. இதை கேட்டுட்டு அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறா, என்னது ஃபூவோட ஒய்ஃபு நானா, ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, எப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவனோட அடுத்த நாள் கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் டாக்டர் பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா, ஆனால் அந்த லில்லியும் வந்திருக்கா. அந்த லில்லி எதுக்காக வந்திருக்கான்னு தெரியல. ஓஹோ என்னடி நீ டாக்டர் பார்க்க வந்திருக்கா, அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிற. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இவளுக்கு எப்படி தெரியும், பார்த்தா நம்ம ஹீரோயின் உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா போல் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த குழந்தை அன்னைக்கு அவனால் தானே ஏற்பட்டுச்சு, ஆனால் இது எப்படி நான் ஃபூட்டை போய் சொல்லுவேன், அவர் என்னை எப்படி ஏற்றுக்குவார் எனக்கு தெரியலையே, அவர் என்னை ஏற்றுக்குவாரா மாட்டாரா, எதாக இருந்தாலும் சரி ஆக மாட்டேன், இந்த குழந்தைய மட்டும் நான் அபார்ட் பண்ண மாட்டேன், எப்படியாவது இந்த குழந்தைய நான் காப்பாற்ற
காப்பாற்றியே ஆகணும். ஆனால் இது முதல்ல நம்ம ஃபூட்டை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இவளும் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக வீட்டுக்கு வராளா. ஆனால் இங்கே அவங்க அப்பாக்கோ இங்கே லில்லியாக இருக்கிறது லில்லி இல்லை சூயி தான் அப்படிங்கிற மாதிரி உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. அந்த ஸ்டெப் மதர் சொல்லிட்டாலா என்னன்னு தெரியல. இதை கேட்டு நம்ம ஹீரோட்ட வந்து அந்த பொண்ணு வேண்டாம், அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவா இல்லை எனக்கு இந்த ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும், அதனால நான் அவளை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன், எனக்கு அவள் தான் வேணும், அதுவும் இல்லாமல் நாளைக்கு எனக்கு வந்து ரிசப்ஷன் வேறு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா இதெல்லாம் கேட்டு அவங்க அப்பா வந்து கோப்புறாங்க. என்ன தைரியம் வந்தால் நீ அந்த பொண்ணை வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க, நம்மளை ஏமாத்திருக்காங்க, உனக்கு புரியலையா, இந்த பொண்ணு வேண்டாம், அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க அப்பா அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக இவர் போட்டு இப்படி அடிக்கிறீங்க, இவர் என்ன தப்பு பண்ணாரு பாவம், இப்போ தான் இவர் எந்திரிச்சிருக்காரு, அதுக்குள்ளே இந்த மாதிரி அடிக்கிறீங்களே, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை பிடிக்கவே இல்லை, நீ ரொம்ப ஏமாத்தக்கார பொண்ணு, நீ இங்கே இருந்து போன்னு சொன்னா அதுக்கே இவர் அடிக்கிறீங்க, இவர் என்ன பாவம் பண்ணாரு, எனக்காக இவர் அடிக்க வேண்டாம், வேணா என்னை அடிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோ நீ ப்ளீஸ் தவிர்த்து இங்கேருந்து போ, அவர் எங்கள் அப்பா தான், என்னை ஒன்றும் கொலை பண்ணிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் என்னால் தானே அடி வாங்குறீங்க, நான் உங்களை விட்டு போகணும்னு சொல்லி தானே உங்கள் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் அப்படி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவா இல்லை, நான் எதுக்காக உன்னை விட்டு கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி. இல்லை உங்களுக்கு என்னை பற்றி எந்த உண்மையும் தெரியாது, அதான் அப்படி பேசிட்டீங்க நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோவை கேட்க மாட்டேங்கிறான்னா அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பாவும் அடிக்க போகிறாங்க. உடனே டக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த சாட்டையை பிடிச்சிடான். அப்பா நீங்கள் என்ன வேணால் எவ்வளோ வேணால் அடிங்க, ஆனால் என் ஒய்ஃபை வந்து அடிக்காதீங்க, நிச்சயமாக நான் இவளை விட்டு பிரிய மாட்டேன், நான் இவளை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், இவ தான் எனக்கு வேணும், நாளைக்கு கண்டிப்பாக எங்களோட ரிசப்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கரெக்டாக சொல்லிடுறான்னா. அவங்க அப்பா அதோட பார்த்துட்டு அப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேல, இவ தானே உனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ சரி உங்களுக்கு இவ வேண்டாண்டா ஓகே, ஆனால் அதே மாதிரி நானும் வேண்டாம், நானும் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் கிஞ்சிரா. ப்ளீஸ் மாமா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் எது தப்பு பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் வேறு வழி இல்லாமல் சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அங்கேருந்து போயிடறாங்களா. அவங்க அங்கேருந்து போன கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ என் கை வலிக்குது கால் வலிக்குது நான் சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தோலை வந்து சாஞ்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் இருங்க நான் உடனே டாக்டர் வர சொல்லிட்டேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமான ஒரு மெடிசன் வேணும், அப்போ தான் நான் உயிர் பிழைக்கும்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கிஸ் தான் வேறு என்ன அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அடப்பா நீ அடிபட்டுருக்கான கவலைப்பட்ட, நீ என்ன இங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ உண்மையிலே ரொம்ப வலிக்குதடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் டாக்டரும் வராரு. வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு சரி சட்டையை கலட்டுங்க, நான் மருந்து போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை சட்டையை கலட்ட ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. உன்னை என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்கா சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி சட்டையை கலட்டிட்டு நம்ம ஹீரோட பாடியை பார்த்துட்டு வா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆப்ஸ்லாம் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தொட்டு பார்த்ததெல்லாம் போதுமா, ஃபீலிங்ஸ் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் ஓகே இதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கடைசியில் டாக்டர் நம்ம ஹீரோவுக்கு மருந்து போட்டுட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோ அதோட நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறான், ஸ்ட்ராங்காக வலிக்குது அப்படிங்கிற மாதிரி. அதோட டாக்டரும் அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோயினை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பற்றி உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட உண்மையை சொல்ல வரோம். ஆனால் நம்ம ஹீரோ இப்போதுக்கு வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம், ரொம்ப டைம் ஆச்சுன்னு போய் படுத்து ரெஸ்ட்டு, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினா சொல்கிறா இல்லை நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இப்போ பேசியே ஆகணும், கொஞ்சம் நேரம் மட்டும் நான் சொல்கிறத கேளுங்கட்டு. ஆனால் நம்ம ஹீரோவா இல்லை எனக்கு உடம்புலாம் ரொம்ப பெயினாக இருக்குது, ப்ளீஸ் நான் தூங்குறேன், நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடறானா. நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை, அதோட அவளும் படுத்துட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷன் இங்கே போயிட்டுருக்குது, எல்லா கெஸ்ட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யானு வரான். அண்ணா நீ எதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதான் தம்பி நான் இருக்கேன்ல, எந்த ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா. அதுக்கு நம்ம ஹீரோ தம்பிகிட்ட வந்து நீ எப்பேற்பட்ட ஆளே என்ன ஏது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா எனக்கு பாய்சன் கொடுத்தது நீ தான், என்னை ஆக்சிடென்ட் பண்ணது நீ தான் எனக்கு தெரியும், அதுக்கு மட்டும் எவிடன்ஸ் கிடச்சிச்சு, அவ்வளோத்தான், உனக்கு உண்டு இல்லைன்னு ஆக்குறானா இல்லைன்னு பாருன்னு சொன்னோன்னா அவனும் அங்கேருந்து கிளம்பி அப்படி போய் உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோவும் அதோட அனௌன்ஸ் பண்ணுறான், இப்போ என்னோடய ஒய்ஃபை நான் வந்து கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோயின் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஒயிட் ட்ரெஸ்ஸில் தேவதை மாதிரி வரா. நம்ம ஹீரோ வந்து அவளை அப்படி கூட்டிகிட்டு போகிறான், இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நான் முக்கியமாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, நான் இப்போவே சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் எது வேணாலும் முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ என்ன அவசரம் எதாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்போ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அந்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ தான் அங்கே உள்ள அத்தனை பேர்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், இவ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லில்லியும் ஓடி வரா. இவளை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது. அங்கே உள்ளவங்களாம் எதுக்காக இந்த பொண்ணு இதே மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஓடி வரா, எதுக்காக அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் லில்லி வந்தவ என் பேர் தான் லில்லி, நான் தான் உண்மையிலே உங்களோட ஒய்ஃபாக வேண்டியவா, இவ போய் சொல்லிட்டு வந்திருக்கா, இவன் என் பேரை
மாற்றிட்டு வந்திருக்கா, இவ உண்மையிலே சூய் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை ஆமாம் அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர. அதுக்கு நம்ம ஹீரோ நீ எதுவும் சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. உடனே அந்த லில்லியும் சொல்கிறா நான் தான் உங்களை மேரேஜ் பண்ணுறதா இருந்துச்சு, ஆனால் எனக்கு வந்து உங்களை மேரேஜ் பண்ண பயமாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் வந்து வெஜிடபிளாக இருந்தீங்களே அதனால தான் பயந்தேன், ஆனால் இவ அதோட வந்துட்டா, ஆனால் இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, உங்கள் 2 பேருக்கும் தான் மேரேஜ் ஆகலையில அப்புறம் என்ன பேசாமல் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோவா யார் சொன்னது எங்களுக்கு மேரேஜ் ஆகலண்டே, எங்களுக்குள்ள எல்லாமே ஆயிடுச்சு, நான் இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டேன், இல்லை இவ ரொம்ப மோசமான பொண்ணு, இவ எப்பேற்பட்ட பொண்ணு உங்களுக்கு இப்போ நான் வீடியோ காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்றா இருந்தாங்களா அந்த வீடியோ காட்டுறாங்க. 2 பேரும் ரூமில் இருந்த வீடியோ எப்படிடா இவங்களுக்கு கிடச்சிச்சு. இதை பார்த்த எல்லா கெஸ்ட்டு என்னது இந்த பொண்ணு மோசமான பொண்ணா, இந்த பொண்ணு ஏற்கனவே வேற ஒருத்தரோட தொடர்பு வச்சிருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தப்பு தப்பாக பேசிட்டாங்களா. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே நம்ம ஹீரோட்ட சொல்கிறா அன்றைக்கி நடந்தது என்னென்னா நான் ஃபுட் வந்து டெலிவரி பண்ண போனேன், அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு தான் இந்த உண்மை ஏற்கனவே தெரியுமா, நீ எதுவும் கவலைப்படாத, நீ அதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அதுக்கு லில்லி ரொம்ப தப்பான பொண்ணு, என்னடி என்ன தைரியம் தான் என் இடத்துல நிற்க பார்க்குறியான்ட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டான். என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபை வந்து கை நீட்டி அடிக்க போவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு ஆமாம் நீங்கள் எவ்வளோக்கா வக்காலத்து வாங்குறீங்களா, இவ எவனோட குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே அதிர்ச்சி ஆகிறான். அங்கே வந்த கெஸ்ட் இதெல்லாம் கேட்டுட்டு என்னமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நினச்சி இந்த ஸ்டெப் மதருக்கு என் ஆணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னதான் நீ உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டி, என்னடி வாயை மூடிக்கிட்டு இருக்கா, நீ தான் டாக்டரை போய் செக் பண்ணிட்டு வந்தியா, அதை சொல்லவே இல்லையா, என்ன ஏமாத்த பார்க்குறியா, எவன் குழந்தையா வயிற்றுல சுமந்துக்கிட்டு பூவோட வந்து மனைவின்னு வந்து நிற்க போறியா, இவளை பேசாமல் விரட்டி விடுங்க, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கா கண்ணெல்லாம் கலங்குது. உண்மை சொல்லு, உன் வயிற்றுல குழந்தை வளருதா, உண்மையில அது யாவோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டு ஆமாம் என் வயிற்றுல குழந்தை வளருது, ஆனால் அது வந்து நான் அன்றைக்கி யாவோட ஸ்டே பண்ணோன்னா அவனோட குழந்தை தான், மற்றபடி எனக்கு வேறு யாவோட எந்த உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ உண்மையை தான் சொல்லியா, கண்டிப்பாக இது வேறு ஒருத்தோட குழந்தை இல்லையா, அன்றைக்கி அவங்ககிட்ட ஸ்டே பண்ண அந்த ஸ்ட்ரேஞ்சர் குழந்தை தாண்ட, ஆமாம்மா அவன் குழந்தை தான், அவன் தான் முகத்தில் மாஸ்க்கும் போட்டிருந்தான், அதனால் அவன் ஃபேஸ் யார் என்னென்னலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னேன்னா நம்ம ஹீரோ நீ எதுக்கும் கவலைப்படாது, எதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அக் பண்ணுறான்னா. ஆனால் அங்கே உள்ளவங்களாம் எல்லாம் அதிர்ச்சாங்க. லில்லின்னு சொல்கிறா என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவள் குழந்தை உண்டாகிட்டு இருக்கான்னு சொல்கிறா, நீங்கள் என்னடா அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த ரிங்ஸ் எடுத்து காட்டுறோம். நம்ம ஹீரோ எனக்கு இது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஆமாம் அன்றைக்கி என்னோட ஸ்டே பண்ண ஒருத்தர் இது கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னா அன்றைக்கி உங்கள்கிட்ட ஸ்டே பண்ணியிருந்ததே நான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ உண்மையை சொல்கிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறீங்க நீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நான் ஹீரோயின் ஆனால் நீங்கள் கோமாலையில் இருந்தீங்க, நீங்கள் எப்படி அந்த நைட்டு அங்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உனக்கு அப்புறமா சொல்லிட்டு இவ என்னோட ஒய்ஃப் தான், இவ கூட ஸ்டே பண்ணியிருக்குன்னு சொல்கிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்களோட ஒய்ஃபாக வர வேண்டியவா, நீங்கள் என்னை தான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாம்மா என் பொண்ணு தான் இந்த மேரேஜ் பண்ணிக்க வேண்டியவா, ப்ளீஸ் என் பொண்ணை மேரேஜ் பண்ணுங்கண்டு. ஆனால் நம்ம ஹீரோ கடுப்பாகி இவ பண்ண தப்புக்கெல்லாம் இவளை கொண்டுட்டு போய் ஜெயிலில் போடுங்க, தேவையில்லாமல் வந்து என்னோட மேரேஜ் ஃபங்க்ஷனை வந்து இப்போ நாஸ்தி பண்ணிட்டா, அதுவும் இல்லாமல் பேர் மாற்றி இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணதுக்கு இவளை ஜெயிலில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னா அவளை இழுத்துக்கிட்டு போகிறாங்கன்னா அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோயினை பார்த்து கோவப்படுறாங்க. அதனால் நம்ம ஹீரோ இங்கே உள்ளவங்க ஆட்காலும் யாரும் எதுவும் பேச வேண்டாம், நான் எல்லாமே அவங்க வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சுரைஞ்சிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்திருப்பால அந்த வீடியோ காட்டுறான். அன்றைக்கி அந்த ஹோட்டலுக்கு வந்ததே நான் தான், என்னோட ஒய்ஃபோட நான் ஸ்டே பண்ணது நான் தான், அதனால் எனக்கு தேவையில்லாமல் யாரும் என் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேச வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அவங்க அம்மா அப்பா தான் பேசுகிறாங்க, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு எந்திரிச்சு போகிறாளா. நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் வேணா கூட வருவான்ட்டு. இல்லை இது என்னோட ஃபேமிலி மற்றும் நானே என்னன்னு கேட்டு வரைஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். பார்த்தவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. என்னமோ நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டதா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்கீங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க என்ன தைரியம் தான் உன்னோட சிஸ்டரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அடிக்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் நானும் அந்த வாழ்க்கையை கேட்டேன், நீங்கள் தானே என்னை கட்டாயப்படுத்தி வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் உனக்காக இவ்வளோ அழகான வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுத்தோம்ல, பாவம் அனாதை பொண்ணு உன்னை வளர்த்தோம்ல, உனக்கு படிப்பு கொடுத்தோம்ல, நீ பண்ணுறது இதுதானா, ஒழுங்காக நீ வந்து உன் ஹஸ்பண்ட்டை சொல்லி என் பொண்ணை வந்து வெளியில் எடுக்க சொல்லி, இல்லாட்டி நான் சூசைட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களும் கத்தி எடுத்துக்கிட்டு மிரட்டுறாங்க. அப்படி கழுத்தில் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொன்னால் அவரெல்லாம் கேட்க மாட்டார், அவள் பண்ண தப்புக்கு அவளுக்கு தாண்டனா இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி எடுத்து பேசுவான்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படி கழுத்தில் கட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பாவை நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி கெஞ்சுறாரு, ப்ளீஸ் அம்மா இப்படிலாம் பண்ணுறப்போ அவங்க அம்மா சொன்னப்படி கேளுமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னால் அவர் கேட்க மாட்டார், நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயின் சரி நான் அவர்கிட்ட சொல்லி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சுட்டி எழுந்திரிக்கிறாள். ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ மட்டும் நான் சொன்னதை கேட்க
காட்டி அவ்வளோதான், உண்மையிலே நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் சரி நான் இந்த ஹெல்ப் உங்களுக்காக பண்ணுறேன், ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் இல்லை, எதுக்காக நீங்கள் என்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க அம்மாவும் இந்த ஹெல்ப்பு மட்டும் பண்ணால் போதும், இனிமேல் நீ எதுக்கு இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. அவர் நம்ம ஹீரோயின் பாவம் அப்படி சோகமாக வந்துக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறான், சார் மேடம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்கறதுக்காக வாரம் வந்துட்டு, என்னாச்சு உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நல்லா இருக்காங்க, வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹக் பண்ணிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, வாங்க நம்ம உள்ளே போய் சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அதோட வராளா. அதோட நம்ம ஹீரோ ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் இப்படி சோகமாக இருக்கா. என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி அமைதியாக இருக்கா, உனக்கு என்ன வேணும், எதாக இருந்தாலும் சொல்லு, நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா, ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் என் சிஸ்டரை வந்து மன்னிச்சிடுங்க, அவளை வெளியே விட்டுட்டுங்க, பாவம் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கீழே உட்காந்து கெஞ்சினோன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறா, உனக்கு என்ன வேணும்னு வேணாலும் கேளு, ஆனால் இது மட்டும் நீ செய்ய சொல்லாத, ஏன்டா அவங்க எங்கள் ஃபேமிலியை ஏமாற்றிக்கிறாங்க, தேவையில்லாமல் எனக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, நம்ம ஹீரோயினை பாவம் அவள் தெரியாமல் பண்ணிட்டா, இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா எங்கள் பாட்டி இறந்து போன பிறகு இவங்க தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க, அவங்க என்னை திட்டினாலும் அடித்தாலும் ஏதோ என்னை வந்து தெருவில் விடாமல் இந்த அளவுக்கு வச்சுருக்காங்களே, அதுக்காகத்தான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், ப்ளீஸ் எனக்காக அவங்கள காப்பாற்றுங்க, அந்த பொண்ணை வந்து வெளியே விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கெஞ்சினோன்னா, நம்ம ஹீரோக்கும் இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நான் அவளை மன்னிக்கிறேன், எல்லாம் உனக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒன்று அவங்க அம்மா கால் பண்ணி, சிஸ்டரை வந்து வெளியே வரதா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக அவள் வந்துடுவா, இனிமேல் உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லை, இனிமேல் எதுக்காக என்னை கால் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட ஃபோனை வச்சுட்டு நம்ம ஹீரோட்ட வந்தோன்னா, நம்ம ஹீரோ என்ன உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஹக் பண்ணிக்கிறாளா. பார்த்தா அடுத்தலாம் சிஸ்டர் வெளியே வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் ஆத்திரம் அடங்கலை போல இருக்குது. தேவையில்லாமல் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போகிறதுக்கு ஆள்லாம் செட் பண்ணி விட்றான். நாய் அதான் வெளியே வந்துட்டால, போய் தொலைய வேண்டியதானே, தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறான்னு தெரியல, நம்ம ஹீரோவை பற்றி இவளுக்கு தெரியாதா என்ன. அதே மாதிரி ஏற்பாடு பண்ண ஆட்களும் நம்ம ஹீரோயினை வந்து கடத்திட்டு போயிடறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு அடைச்சி வச்சு இவள் வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, என்னடே உன் ஹஸ்பண்ட் என்னை வந்து போலீஸில் விட்டோன்னா நான் பயந்துருன்னு நினச்சியா, எல்லாம் அவர் உனக்காகத்தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒன்றே இல்லாமல் பண்ணிட்டா இன்னும் அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நான் அவளும் மிரட்டலாம். அதுக்கு நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன பைத்தியமாக, இந்த மாதிரி நடந்துக்கிட்டா என்ன பண்ணுவார்னு தெரியுமில்ல, ஒழுங்கு முறையாக என்னை விட்டுட்டுன்னு சொன்னால், விடுறேன், அதுக்கு முன்னாடி உன் லைஃப்பை சீரழிச்சு தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறேன். உனக்கா சில பேர் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன், பாவம் இவன் ரொம்ப நாள் பசியோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், அதான் அவன் பசி தீர்றதுக்காக கூட்டிகிட்டு வந்துக்கிறான் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் நம்ம ஹீரோயினை பார்த்து இப்படி வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் என்ன இருந்தாலும் உங்கள் சிஸ்டர், நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், அதுக்கு அவ்வளோ என்னது நீ சிஸ்டரா, நான் என் சிஸ்டர், என் லைஃப்பை இப்போ நீ தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்றைக்கி இவங்களுக்கு நான் இறையாக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே பணத்தை எடுத்து, இந்த இவ்வளோ பணமும் உங்களுக்கு தான், இந்த பொண்ணும் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவங்களாம் அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே வராங்க. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து அப்படி தப்பாக நடக்க பார்க்குறாங்களா. அதில் ஒருத்தன் இதெல்லாம் வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கான். அவளும் இந்த வீடியோலாம் எடுத்து அந்த ஃபூக்கு அனுப்புகிறான், அவன் என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுத்துறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் அந்த குடிச்சுன்னா அப்படியே மயங்கி விழுந்துறா. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோயினை கடத்திருக்காங்கன்ட்டு. உடனே யார் கடத்துனா, என்ன எது கடத்துனாங்கன்ட்டு உடனே கண்டுபிடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்து இந்த யானும் வந்துட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளை கடத்த தானே சொன்ன, நீ எதுக்கு தேவையில்லாமல் எவனையோ கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த லில்லி கழுத்தை பிடிச்சி இப்படி மிரட்டுறானா. உடனே நீ இங்கே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்குறேன், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவங்களும் அங்கேருந்து போயிடறாங்க. உடனே இவனும் சிரிச்சுக்கிட்டு, எனக்கு இந்த பொண்ணு வேணும், ஏன்னா இவன் மேலே அப்போ இருந்த ஒரு க்ரஸ்ஸு அப்படின்னு சொன்னால், அப்படியா இதெல்லாமா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் இவளை என்னை நினச்சப்படி ஆசையை தீர்த்துட்டு அப்புறமா வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ போய் தைரியமாக இரு, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அந்த லில்லியே அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. உடனே இவனும் அப்படி கண்ணில் வந்து மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு, உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு உன் மேலே ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது, உன்னை அடைய முடியாமல் போயிடுச்சு, இப்போ தான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது, இதை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டேன், அதுவும் இல்லாமல் இதுதான் ஃபூக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்தோன்னா, நம்ம ஹீரோயின் யாடா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுறா. அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஆனால் அவனும் விட மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட வந்து தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறான்னா, டக்கு நம்ம ஹீரோயின் அந்த மாஸ்க் அவுத்தோன்னா, நீ எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி, ஆமாடி உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு உன் மேலே ஆசை, அதான் உன்னை அடையலாண்டு வந்திருக்கேன், இந்த சான்ஸை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஹீரோனை இது மட்டும் ஃபூக்கு தெரிஞ்சிச்சு நீ அவ்வளோதான்
இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனா வரட்டும் வந்தப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்தோன்னே அவ்வளோதான், அந்த யானை சும்மா விடுவானா, நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டு அதோட சொல்கிறான், என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே நீ கை வைக்குவா, அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு, வரது கொஞ்சம் லேட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த யானை பார்த்து சொல்கிறான், என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே நீ கை வைக்குவா, உன்னையெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்து சொல்கிறான், இவன் ஆண்மையே இல்லாமல் ஆக்கி இவனை ஒரு மொட்டை பயலை ஆக்கி தெருவில் விடுங்க, அதுதான் இவங்க சரியான தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அப்படி வீட்டுக்கு வரான். நம்ம ஹீரோயினை ரொம்ப பயந்து போயிருக்காளா. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ எதுக்கும் பயப்படாத, இனிமேல் உனக்கு எதுவும் நடக்காது, ஏன்னா உன்னோட லைஃப்பை வந்து வீணாக்குன்னு நினச்சா உன்னோட சிஸ்டரோட லைஃபும் இப்போ வீணாக போச்சு, இப்போ அந்த யானை ஆண்மையே இல்லாத அளவுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனால் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அதோட அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோன்னு அவங்க அம்மாவோட சமாதிக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு வந்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் உங்கள் பையனோட சந்தோஷமாக வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் என்னங்க நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. நம்மளும் அதே சந்தோஷத்தோட இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போனால் நானும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, பாய்.